பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் சிறையில் இருந்தபடியே ஐக்கிய ஜனதா தளம் கட்சி சார்பில் போட்டியிட்ட அனந்தகுமார் சிங் வெற்றி வாகை சூடியுள்ளார். இதேபோல் சிறையில் இருந்து ஆர்ஜேடி சார்பில் களம் இறங்கிய ரித்லால் ராய் தோல்வியை தழுவியிருக்கிறார். இவர்கள் தேர்தலில் களம் கண்டது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி மிக பெரும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. பாஜக கூட்டணிக்கு போட்டியளிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட காங்கிரஸ், ஆர்ஜேடியின் மகாகத்பந்தன் கூட்டணி படுதோல்வியை சந்தித்துள்ளது. பாஜக கூட்டணியில் உள்ள முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஜேடியு கட்சி 85 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடியுள்ளது. அந்த கட்சியின் தலைவர் ஒருவர் சிறையில் இருந்தபடி வெற்றி பெற்ற சம்பவம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கொலை வழக்கில் சிறையில் இருந்தபடியே போட்டியிட்ட ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த அனந்த்குமார் சிங் மொஹாமா தொகுதியில் 28,206 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஆர்ஜேடி வேட்பாளர் வீணா தேவியை தோற்கடித்தார். அனந்த்குமார் சிங் 91,416 வாக்குகளும், வீணா தேவி 63,210 வாக்குகளும் பெற்றனர். மொஹாமாவில் கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி நடந்த அரசியல் பேரணியின் போது ஜன்சுராஜ் கட்சி ஆதரவாளர் துலார்சந்த் யாதவ் கொலையில் தொடர்புடைய வழக்கில் அனந்த்குமார் சிங் கடந்த 2ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவரும் அவரது கூட்டாளிகளான மணிகாந்த் தாகூர் மற்றும் ரஞ்சித் ராம் ஆகியோர் காவலில் வைக்கப்பட்டனர். இருந்தும் இந்த தேர்தலில் அனந்த்குமார் சிங் 6வது முறையாக வெற்றி பெற்றுள்ளார். ஐக்கிய ஜனதா தளத்தில் சேருவதற்கு முன் அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. சிறையில் இருந்தபடி அனந்த்குமார் சிங் வெற்றி பெற்றதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது. 2000களின் முற்பகுதியில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தள கட்சியில் இணைந்த அனந்த்குமார் சிங்கின் அரசியல் வாழ்க்கை வேகம் எடுத்தது. இவர் கடந்த 2005, 2010 ஐக்கிய ஜனதா தளம் சார்பிலும், 2015 சுயேட்சையாகவும், 2020 ராஷ்டிரிய ஜனதா தளம் சார்பில் போட்டியிட்டும் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார். அனந்த்குமார் சிங் மீது கடந்த 2019ஆம் ஆண்டு குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. கடந்த 2022 AK-47 துப்பாக்கியை வைத்திருந்தது தொடர்பாக அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். 2024ஆம் ஆண்டில் ஆயுத சட்ட வழக்கில் இருந்து உயர்நீதிமன்றம் அவரை விடுவித்தது. 2022ஆம் ஆண்டு அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டதால் சட்டமன்ற உறுப்பினராக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவரது மனைவி நீலம் தேவி ஆர்ஜேடியில் இணைந்து இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். இப்போது 2025ஆம் ஆண்டில் ஐக்கிய ஜனதா தளம் மீண்டும் ஒருமுறை அனந்த்குமார் சிங்கிற்கு மெஹாமா சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட சீட் வழங்கியது. இந்த சூழலில்தான் கொலை வழக்கில் கைதான அவர் சிறையில் இருந்தபடியே வெற்றி வாகை சூடியுள்ளார். மறுபுறம் குற்ற வழக்கில் சிறையில் இருந்தபடி போட்டியிட்ட ஆர்ஜேடி கட்சியின் ரித்லால் தோல்வியை தழுவினார். தானாபூர் தொகுதியில் இவர் தன்னை எதிர்த்து பாஜக சார்பில் களமிறங்கிய ராம்கிருபால் யாதவிடம் 29,133 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். ரித்லால் என்றெல்லாம் அழைக்கப்படும் ரித்லால் யாதவ் ஏப்ரல் 2025 முதல் பாகல்பூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். 50 லட்சம் ரூபாய் கேட்டு குமார் கவுரர் என்ற கட்டிட கலைஞரை ரித்லால் மிரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். ககாவுல் காவல் நிலையத்தில் ரித்லால் யாதவ் மீது FIR பதிவு செய்யப்பட்டது. இதனை அடுத்து சரணடைந்த அவர் பாட்னாவில் உள்ள பியூர் சிறைக்கு அனுப்பப்பட்டார். பின்னர் பாகல்பூரின் சிறப்பு மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார். அக்டோபரில் தானாபூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய ஆர்ஜேடி MLA போலீஸ் காவலில் வெளியே வந்தார். 2005ஆம் ஆண்டு ஆர்ஜேடியின் பேரணிகளில் ஒன்றிய போது ககாவுல் பகுதியில் பாஜக தலைவர் சத்யநாராயணன் சின்ஹாவை கொன்றதாக கூறப்படும் ஒரு வழக்கும் அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர் மீது கொலை, மிரட்டி பணம் பறித்தல், கலவரம் மற்றும் குற்றவியல் மிரட்டல் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.